வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குட்டை நேப்பியருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த நேப்பியர் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 அடி ஹைட்டு தான் வளரும். வளர்ச்சிங்கிறது 4 அடி உயரம் தான் இருக்கும். சரி, வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இது எதுக்கு நம்ம பயிர் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம். இதோட சிறப்பு பாருங்கள். ஒரே ஒரு கருணை தான் வச்சதன்மை, ஒரு கருணை தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தூருக்கு மேலே கட்டியிருக்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு தூரை தான் அறுத்து போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தூர் கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம அது விதைக்கரணிக்காக விட்ருக்கோம். விதைக்கரணிக்காக விட்றப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு வெட்டி. இப்போ 2வது டைம் வெட்டுறேன். கருணை அருமையாக விழுந்திருக்கோம். நம்ம தீவனத்துக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நடவு பண்ணதுலேருந்து சரியாக 80 நாள் அறுவடை பண்ணலாம். நல்ல தூர் கட்டி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப் கட்டுற தேவைப்படாது. 2வது பார்த்திங்கன்னா புரதச்சத்து இதில் அதிகம். குறிப்பாக ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டை நேப்பியரை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். வாங்கி நம்ம பயிர் செஞ்சு ஆடுகளுக்கு கொடுக்கலாம், மாடுகளுக்கும் கொடுக்கலாம். மாடுகளுக்கு கொடுக்குறப்ப ஏரியா கொஞ்சம் அதிக அளவில் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்கும். நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவு குட்டை நேப்பியர் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே விதைக்கரணைக்காக, சேல்ஸுக்காக தான். நல்லா விளைஞ்சி நிற்கிது. இந்த குட்டை நேப்பியரோட விதைக்கரணை தேவைப்படுறவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஆடு மாடுக்கு கொடுக்கலாம், கோழிக்கும் தீவனமாக கொடுக்கலாம், மீனுக்கும் தீவனமாக கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நல்லா ஒரு அருமையான தீவனம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி தான் கருணை இருக்குங்க. கருணை பார்த்தீங்கன்னா அதில் முத்தனை கருணையாக தான் கொடுத்துருப்போம். பாருங்கள், வேரோடு இருக்கும், நல்லா வேர் விட்டுருக்கும். அப்படியே கரும்பு நடுற மாதிரி படுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையாக தளைஞ்சிக்கும். 3 அடி பார் பிடிச்சிக்குங்க. கருணை 1 அடி கேப் கொடுத்து நடவு பண்ணிக்கோங்க. அருமையான விதைக்கருணைங்க. எல்லாமே முளைச்சிக்குங்க, ஃபால்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் விதைக்கருணை இருக்கும். 3 கணுவோடு வருங்க. 2 அல்லது 3 கணுவோடு இருக்கும். முளைப்பு திறன் 100% நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி விதைக்கரணைகளை தான் நம்ம அனுப்புகிறோம். 4லேருந்து 5 மாதம் வயதுடைய விதைக்கரணைகள். ஓகேங்களா. நம்ம இந்த கருணையெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் A1 பார்சல் சர்வீஸில் கஸ்டமருக்கு மிக துல்லியமாக அனுப்பி வைப்பேங்க. மேற்கொண்டு கருணைகள் தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நன்றி.